ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃபுட் தான் காய்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம போன ஐடியில் செகண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டோம். அங்கேருந்து நம்ம வீடியோ போடுறதை கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லெவல்லேருந்து மேக்ஸ் லெவல் வரைக்கும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் தான் நம்ம வீடியோ யூடியூப்பில் ஒழுங்காக போட முடியும்னு சொல்லி நம்ம ஒரு புது ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஐடி பேர் மேட் ஃப்ரீ ஃபயர் 10ன்னு வச்சுருக்கோம். நம்ம அதில் எம்எஸ்டி ஃப்ரீ ஃபயர் 10 வச்சுருக்கோம். இதில் மேட் ஃப்ரீ ஃபயர் 10 வச்சுருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த ஐடியில் என்ன பண்ண போகிறோம்னா நிறையா ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ஸியில் நிறையா ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணலான்ட்ருக்கோம். நிறையா கிரைண்டிங் தான் நம்ம போடலான்ட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்ட்ருக்கோம், நிறையா ஃப்ரூட்ஸ். இப்போ நம்ம எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டாகும். ஸ்டார்ட்ஸையும் ஃபுல்லாக பிளாக் ஃப்ரூட்டில் தான் கைஸ் போட்டாகணும். ஏன்னா நம்ம போன வாட்டி ஃபஸ்ட் டைம் விளையாடும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்வாடெலாம் வாங்கிட்டு ஸ்வாடுக்கு போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லி செகண்ட்ஸி போனதுக்கப்புறம் தான் நிறையா கோடெலாம் தேடி நம்ம ஸ்டார்ட்ஸு போன ஐடியில் ரீசெட் பண்ணோம். இந்த வாட்டி நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே பிளாக் ஃப்ரூட்டுக்கு மொத்தமாக போட்டு பிளாக் ஃப்ரூட் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். அது என்ன ஃப்ரூட்டாக இருக்கலாம் என்றால் லைட் இருக்கலாம். லைட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா லைட் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டோட பவர்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம நிறையா ஃப்ரூட்டோட பவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தாங்க கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நம்ம லைட் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலான்ருக்கோம், ஐஸ் ஃப்ரூட்டு இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரூட்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்ட்ருக்கோம். வேறு என்னென்ன ஃப்ரூட்லாம் எமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். எமௌண்ட் இருக்க ஃப்ரூட் தாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்லாம் கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டாகணும். ஃபஸ்ட்டு எமௌண்ட் இல்லாத ஃப்ரூட் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. ஏன்னா எமௌண்ட் இல்லாத ஃப்ரூட் தான் கேமில் மோஸ்ட்லி நிறையாவே இருக்குது. அதனால் நம்ம எமௌண்ட் ஃப்ரூட் கிடைக்கிற வரைக்கும் எதுவும் சாப்பிட வேணான்ட்ருக்கோம்னா நம்மளுக்கு என்ன ஃப்ரூட் கிடைச்சாலும் அதாவது அது பேர் என்னது, ராக்கெட் கிடச்சா கூட சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஆனால் நம்மளுக்கு இது ஸ்ப்ரிங்லாம் கிடச்சாலாம் சாப்பிட முடியாது கைஸ். ஸ்ப்ரிங்லாம் வேஸ்ட். ஸ்ப்ரிங்கு ரப்பர்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். அதனால் அதில் எம்மன் தான் ரொம்ப கூல் டவுன் டைமிங் ரொம்ப அதிகமாக கொடுத்து வச்சுருப்பானுங்க. ஒரு அடி அடிக்கிறதுக்கு ஒரு 2 to 5 seconds கேப் விட்ருப்பானுங்க. அதனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ நம்ம ஜங்கிளுக்கு வந்துட்டோம் கைஸ். ஜங்கிளில் 10 லெவலுக்கு மேலே இருந்தாலே உள்ளே விட்டுருவாங்க ஜங்கிள்குள்ளே. ஃபஸ்ட்டு நீங்கள் 10 லெவலில் இருக்கும்போது எடுத்தோன்னே இந்த இடத்துக்கு மேலே தான் கைஸ் போய் பார்க்கணும். ஏன்னா அங்கே யாராவது ஃப்ரூட் ஏதாவது ட்ராப் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸ்பின் பண்ணிட்டு தேவையில்லாத ஃப்ரூட்டை பார்த்தா நம்மளுக்கு இன்றைக்கி லக் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருமே ஃப்ரூட் ஸ்பின் பண்ணல. இங்கே நம்ம ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு போட்டு பார்க்கலாம். ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு போட்டால் ஏதாவது ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஏதாவது ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுங்கடாடே. ஆனால் நம்ம எப்படியாவது ஐஸ் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா எமௌண்ட் இருக்க ஃப்ரூட் மட்டும்தான் நம்ம ஒழுங்காக ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் கிரைண்டிங்க்கும் நல்லாயிருக்கும். எமௌண்டே இல்லாமல் நம்ம அடித்தோன்னா வேலைக்கே ஆகாது. ஓகே, எவனும் வரல. நம்ம போயிட்டு கிரைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். அடுத்து நம்ம எல்லா ஃப்ரூட்லேயும் மாஸ்ட்ரி பண்ணி அதை ஃபுல் பவர்ஸையும் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு எந்த ஃப்ரூட் ஏற்ற மாதிரி இருக்கணும், நம்மளே ஒரு ரேங்க் பண்ணலான்னு இருக்கோம். இந்த மாதிரிலாம். ஆனால் நீங்கள் மெயினாக ஐஸ் ஃப்ரூட்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். அதில் B2 எடுக்கலாம். நீங்கள் சயின்ஸி போனோடனே அவேக்கன் பண்ணிட்டு ஜாலியாக தண்ணி மேலே எப்படி ஸ்லைட் அடிச்சு போனால், இல்லைனா நீங்கள் ஓடி தான் போக முடியும். ஐஸ் ஃப்ரூட்டில் நீங்கள் சாப்பிட்டோன்னே என்ன பவர்னால் நீங்கள் தண்ணி மேலே நடக்க முடியும். பிளாக் ஃப்ரூட் சாப்பிட்டோன்னே தண்ணியில் ஸ்விம் பண்ண முடியாதுன்னுவாங்க. ஆனால் ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா தண்ணியிலே நடக்க முடியும். யாரா இவன் ஸ்பின் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாண்டே. ஸ்பின் ஃப்ரூட்லாம் வேஸ்ட்டாடே. ஐஸ் ஃப்ரூட் எப்படியாவது எடுத்து சாப்பிட்றா தம்பி. ஸ்பின் ஃப்ரூட்டே நம்பி ஒருத்தங்க சாப்பிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஐஸ். ஓகே, நம்ம எப்படியாவது ஒரு 50 லெவல் ரீச் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்டை நம்மளே ஸ்பின் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின்னே ஒரு கேவலமான ஃப்ரூட்டாக இருந்தால் நல்லாவே இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதுக்குன்னு இந்த ஸ்பின்னு ராக்கெட்லாம் கொடுத்துறாங்கன்னா அதனால நம்ம கேமே வெறுத்துருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் இஸ் பெஸ்ட்டு ஸ்பின். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். மேக்மா ஒரு பக்கமான ஃப்ரூட் கைஸ். எம்மனே இல்லைனாலும் அது B2 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கைஸ் இந்த உலகத்துலேயே பவர்ஃபுல்ன்ற மாதிரி ஜாலியாக இருக்கலாம். மேக்ஸ் மாஸ்டரியில் மேக்ஸ் ஸ்டாட்ஸ் மட்டும் நீங்கள் பிளாக் ஃப்ரூட்டில் போட்டு நீங்கள் மேக்மா அவேக்கன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர்லேயே உங்களுக்கு 10,000 வரைக்கும் டேமேஜ் போகும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால கைஸ் சொல்கிறேன்.
ஏன்னா என்னோடய அந்த ஐடியில் வந்துட்டு நான் எட்டி ஃப்ரூட்டை 500 மாஸ்டரி வேறு பண்ணியிருக்கேன். இங்கே ஒருத்தன் எனக்கு ஸ்பின் போடணும்னு வந்திருக்கான். வெயிட். ஓகேடா தம்பி, வெயிட் பண்ணுறேன்டா. ஓகே சீக்கிரம் ஸ்பின்னை போடு. எங்கடா ஓடுறான்? ஒரு வேளை ஸ்பின் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி நான் பின்னாடியே ஓடணும் கைஸ். ஸ்பின் பண்ணி சீக்ரெட்டான இடத்துல வச்சு நல்ல ஃப்ரூட்டாக இருந்திருக்கும். நல்லா கொடுப்பான்னு பார்த்தா இந்த இடத்துக்குள்ளே ஒரு 2000 ரூபா தருவானுங்களா, அது எடுக்கிறதும் உள்ளே போயிருக்கான். அடுத்து நம்ம வந்துட்டு அதில் அந்த இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன்ல, அந்த ஐடியில் வந்துட்டு நம்ம எட்டி சாப்பிட்டு 500 மாஸ்டர் இறக்கி பண்ணி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது போர் அடிச்சு போனோடனே டக்குன்னு லைட் சாப்பிட்டேன். அது ரைடு க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி ஸ்பின் ஃப்ரூட் எடுத்தேன் கைஸ். ரைடு க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா அதை வேறு தெரியாமல் சாப்பிட்டேன். என்கிட்ட ஏற்கனவே கையில் எட்டி இருந்துச்சு, சும்மா தான் வச்சுருந்தேன். எட்டி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து சாப்பிட்றலான்னு நினச்சேன். ஏன்னா நான் அதை வச்சு இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோல் வெனம் ரீவொர்க் ஆக போகுதுன்னு சொன்னாங்க கைஸ். அதனால் நானும் கண்ட்ரோல் வெனம் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்துட்டு ரீவொர்க் ஆகும்போது நம்ம எட்டி கண்ட்ரோல் வெனம் வச்சா யாராவது கிச்சன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதை சாப்பிட்டோன்னா இப்போ நம்மளால் கிச்சன் எடுக்க சான்ஸ் குறையும். நம்ம வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், நம்ம தான் சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு லைட் நான் ஆல்ரெடி மாஸ்டரி பண்ணி வச்சிருந்தேன். அதை சாப்பிட்டு அவேக்கன்ட்டு ஒரு 2 days கிட்டே அதை யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்மா சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி மேக்மா சாப்பிட்டேன். அதையும் மாஸ்டரி பண்ணிவிட்டு அவேக்கன் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு யூஸ் பண்ணாங்க ஐஸ் மேக்ஸ் இது போட்டிருந்தேன். இது ஸ்டாட்ஸு 10,000 டேமேஜ் போச்சு. பார்த்தோன்னே எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம இந்த ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட் தான், யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ஒரு 2 days கிட்டே யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அடுத்து நான் வந்துட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது கீழே எனக்கு ஒரு கிராவிட்டி ஃப்ரூட் கிடச்சிது. அந்த கிராவிட்டி ஃப்ரூட்டை வச்சு நான் தோ ஃப்ரூட் எடுத்தேன். ஏன்னா இப்போ அது வேல்யூ கம்மியானோடனே கிராவிட்டி ஃப்ரூட்டுக்கு தோ ஃப்ரூட் தான் தராங்க. சரி அதையாவது எடுப்போம்னு சொல்லி தோ ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டேன். சரி இதை ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்டோன்னே அதில் எம்மூன்லேருந்து தெரிஞ்சோடனே எனக்கு கோவமாயிடுச்சு. இல்லை எம்மூன் கொடுத்துருப்பானுங்களே, யூடியூப்பில் பார்த்துன்னு அதை அவேக்கன் பண்ணால் தான் எம்மூன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம அவேக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கடைசி பவர் வரைக்கும் அவேக்கன் பண்ணல. கடைசி பவருக்கு இன்னும் 2 மாஸ்டரி தேவை கைஸ். 2 மாஸ்டரிஸ் தேவை. அதை ஏன்டா எடுக்க, என்னடா சும்மாவாக கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருந்தேன், தோ ரைட் பண்ணி தரவங்களுக்கு நான் வந்துட்டு எட்டி ஃப்ரூட் தரலான் இருந்தேன் கைஸ். ஒரு 4 தோ ரைட் பண்ணி தந்தீங்கன்னா உங்களுக்கு எட்டி ஃப்ரூட் தரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டு இது பண்ணிட்டுருந்தேன். ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து தரணும். ஒரு 4 நார்மல் ரைடு, ஏதாவது ஃப்ளேம் இல்லைனா ஏதாவது நார்மல் ரைட் போயிட்டு கடைசியாக தோ போகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன், இப்படி கேட்டோன்னே ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டே பேமெண்ட் பண்ணால் தான் என்னால் வந்துட்டு பண்ண முடியும், நான் ஸ்கேம் ஆகிறதுக்கு நான் ரெடியாக இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு ஏதாவது ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக வெனம் ஃப்ரூட் கொடுத்துடலான்னு சொல்லி நான் வெனம் கொடுத்துட்டேன் கைஸ். அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நார்மல் ரைட் கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இன்னொரு ஃப்ரூட் இருந்தால் தான் இன்னொரு நார்மல் ரைட் கூப்பிட்டு போகணுன்னு சொன்னேன். டோன்ட் ஸ்கேம் மீ கிவ் மை வெனம்னு போட்டோன்னே என் ஐடி பேன் பண்ணிட்டாங்க கைஸ். ஏன் தான் பேன் பண்ணாங்கன்னு போயிட்டு பார்த்தா நான் வந்துட்டு ஸ்கேமர்னு போட்டதுக்கு என்னை பேன் பண்ணிட்டாங்க கைஸ். இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால வெறுத்துட்டேன் பிளாக் ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா தானே இருப்போம், ஏதாவது நம்ம யூடியூப் சேனலில் போடலான்னு தோணுனப்போ தான் இந்த இதை க்ரியேட் பண்ணேன். ஓகே நம்மளுக்கு ஸ்பின் போடுறோன்னு சொல்லாமல் நம்ம என்ன ஃப்ரூட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஃப்ரூட் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம எம்மௌண்ட் இருக்க மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வச்சு நம்மளால் கிரைண்டிங்கே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பைக் ஃப்ரூட் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னு பிவிபிக்கா கிரைண்டிங்கான்னு எதுக்குன்னே எனக்கு தெரில. ஆனால் இது வந்துட்டு நிறைய பேர் அடிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகும். ஃபஸ்ட் பவர் பார்த்தீங்கனாலே தெரியும், அது வந்துட்டு ஒரு பெரிய இடத்தையே கவர் பண்ணி அடிக்குது. அதனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கிரைண்டிங்க்கு. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்க போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு லெவல் மேலே போயிட்டிங்கன்னா நீங்கள் மாஸ்டரி பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பவர் மட்டுமே வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பவர் வச்சே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்படியாவது ஒரு செகண்ட் பவர் அவேக்கன் பண்ணுறேன்னா, அவேக்கனில் செகண்ட் பவர் வந்துட்டு எடுத்துட்டேன்னா இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படியாவது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் வியூஸையும் ஏற்றுங்க கைஸ். எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் கைஸ். நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். என்னடா ரெட் செரி இருக்குது கைஸ், ரெட் செரி பெரி. என்னடா செரி பெரி
காமெடியாக இருக்குது கைஸ். செரி பெரின்னு போட்டுருக்காங்க, ரெட் செரி பெரி. என்ன கைஸ் வித்தியாசமாக போயிருக்கிறாங்க பிளாக் ஃப்ரூட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம எப்படியாவது இந்த ஐடியில் ஃபஸ்ட்டு செகண்ட் சீக்கு போயிட்டோன்னா நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ட்ரேட் பண்ணி. இல்லைனா நானே என்னோடய மெயின் ஐடியில் ட்ரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த ஐடி செகண்ட் சி வந்தோடனே இவனுக்கு கொடுத்து இவனை சாப்பிட சொல்லிடுவேன். இவனும் சாப்பிட்டு ஜாலியாக இருப்பான். இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம இந்த கொரில்லா கொஸ்டின் முடிக்கல கைஸ். எப்படியாவது ஃபஸ்ட் கொரில்லா கொஸ்டின் முடிச்சுட்டு இந்த கொஸ்ட்டை தாண்டிப்போம். இங்கே மேலே எல்லாம் கும்பலாக நின்றுட்டு பேசுகிறானுங்க கைஸ். அவனும் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி நம்மளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான். இப்போ ஒரு அடியை போட்டு நம்ம குதிச்சு ஓடிட வேண்டியதான். கரெக்டாக ஒரு மைன்ஸ் இருந்திருக்காங்க கைஸ் நடுவில். கரெக்டாக அடி விழுந்துச்சு. ஆனால் அவன் நம்ம மேலே கையே வைக்கலை. திஸ் இஸ் குட் ஃபார் அஸ். நம்ம வந்துட்டு இது ஐடியில் வந்துட்டு பைரட்டாக விளாட்றோம், அந்த ஐடியில் வந்துட்டு மெரைன்ஸாக விளாண்டுருக்கோம். கொரில்லா கொஸ்டின் முடிஞ்சு கொரில்லா கிங்கே வந்துட்டோம் கைஸ். கொரில்லா கிங் வந்துட்டு ரொம்ப டஃப்பான ஒரு ஆப்பனண்ட்டாக இருப்பான் புதுசாக விளையாடுறவங்களுக்கு. ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு பாஸ். அதனால் எல்லாேருக்கும் அவனை எப்படி காம்போ போட்டு அடிக்கிறதுன்னு தெரியாது. காம்போலாம் இந்தந்த பவர்ஸ்லாம் போட்டு லாக் பண்ணி அடிக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு அவனை முட்டி நிற்க வச்சு அந்த மலைக்கு மேலே ஏறிடணும் கைஸ். எந்த மலைனா சைடில் இருக்குது அதுக்கு மேலே ஏறிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். அவன் கீழே குத்தும்போது நீங்கள் பேக் சைடில் போயிடணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வாட் வச்சுருந்தீங்கன்னா இங்கே ஏதோ நான் ஒரு மவுண்டெயின் மேலே ஏறி அடிக்கணும். அதாவது ஒரு மவுண்டெயின்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு மேடு மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஏறி அடிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக அவனை அட்டாக் பண்ண முடியும், அவனை டேமேஜ் பண்ண முடியும். கடைசி அடி செத்துடுறா எப்படியாவது. அடே என்னடா இப்போயும் சாக மாட்டேடே, எத்தனை மாட்டேறா அவனை அடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு 2 லைஃபோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கோஸ்ட் ஃப்ரூட் சாப்பிட்லாம் கைஸ். கோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 2 உயிர் தரும். அடுத்து கடைசி பவரில் வந்துட்டு நீங்கள் 3 உயிராக பிரிஞ்சிருவீங்க கைஸ். நீங்கள் ஒரு பக்கம் அடிக்கலாம், இன்னொரு 2 பேரை ஸ்பான் பண்ணி விட்டுரும். அதாவது உங்களோட ஆவி, நீங்கள் பேயாக மாறிடுவீங்க. அது உங்கள் ஆவி வந்துட்டு வந்து தனியாக சண்டை போட ஆரம்பிச்சிடும். நம்ம மறுபடியும் கொரில்லா கிங் அடிக்கலாம்னு சொல்லி வேறு ஒரு சர்வர் குதிச்சு வந்திருக்கோம் கைஸ். இங்கே யாராவது ஸ்பின் போட்டால் ஐஸ் ஃப்ரூட் தாங்கடா ப்ளீஸ்ரா, ஐஸ் ஃப்ரூட் சாப்பிடணும்டா. இல்லைனா நம்ம எப்படியும் ஒரு மெயின் ஐடி வச்சுருக்கோம். அடுத்து என் ஃப்ரெண்டு, அடுத்து நிறையா பேர் இருக்காங்க, எல்லோரையும் கூப்பிட்டு ஸ்பின் போட சொல்லிடுவாங்க. ஸ்பின் போட்டால் அது ஐஸ் கிடச்சோன்னே அதை சாப்பிட்டு ஒரு ஷார்ட்ஸாக போட்டலான்னு இருக்கேன். எப்படியும் ஐஸ் கிடைக்கிறது ஈஸி தான். ஒரு 3 பேர் ஸ்பின் போட்டால் அதில் ஒரு ஐஸ் கிடைக்காதான். அடுத்து நம்ம எப்படியாவது க்ரியேஷன் ஃப்ரூட்லாம் ட்ரை பண்ணோம். அது ரீஒர்க் ஆகிருக்கு. அது என்ன பவர்ஸ்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி கட்டி வச்ச மாதிரிலாம் போடுவானுங்க. அதில் பீடை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பானுங்க கைஸ். பார்த்தா அந்த செகண்ட் சீல கேஃப் மொத்தமாக வந்து அடைச்சிருவானுங்க கைஸ். அதை வச்சுட்டு இல்லையா, இந்த ஃபேக்ட்ரிலாம் போகும்போது மொத்தமாக அடைச்சி வச்சுருப்பானுங்க. நம்ம என்ன இதில் இருக்கோம், நம்ம கரெக்டாக உள்ளே போனோன்னே இந்த பவரை போட்டு அடித்தோன்னா நிறைய டேமேஜ் விடுவாங்க. ஆனால் அந்த பவரே வேஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. எப்படின்னா அந்த பவரை போட்டு நம்ம உள்ளே அடிக்கலான்னு பார்த்தா அந்த செவரை உடைக்கணுனாலே அந்த பவரை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஆக்கிடுவானுங்க. அதனால வெறி ஆகும். ஆனால் அது பவர்ஃபுல் ஃப்ரூட் கைஸ். இப்போதைக்கு நல்லாயிருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு. நம்மளே வீடு கட்டி பறக்கலாம், நம்மளே வீடு கட்டி நம்மளே அந்த வீட்டுக்கு ராஜாவாக கூட இருக்கலாம் கைஸ். அடுத்து நான் சொன்ன ட்ரிக் இது தான். இந்த மாதிரி இந்த மேடில் வந்து நின்றுக்கிட்டிங்கன்னா அவனை ஈஸியாக அடிக்கலாம். நம்ம அப்படியே நீங்கள் வந்துட்டு இந்த மேட்லேருந்து அந்த மேடு, இந்த மேட்லேருந்து அந்த மேடுன்னு குதிச்சு அடிக்கலாம். இங்கேயும் ஒரு குட்டி மேடு இருக்கோ, இதுலேயே அடிக்கலாம். இதுதான் நம்ம வந்துட்டு ட்ரிக்காகவே யூஸ் பண்ணலாம். அடுத்து அந்த ஒரு செஃப்னு ஒருத்தர் இருப்பான் நெக்ஸ்ட் ஐலாண்டில், அவனையும் எப்படி அடிக்கணும் நானும் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஆனால் அது வந்துட்டு எமௌண்ட் இருக்க ஃப்ரூட்டில் தான் கைஸ் அவனை அடிக்க முடியும் அந்த ட்ரிக்கில். இல்லைனா அவன் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அந்த ட்ரிக்கை. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த வீடியோலேயே ரொம்ப நேரம் ஒரே ஐலாண்டில் இருந்தால் தான் கைஸ் இருக்க போகிறோம். ஒரு வீடியோவுக்கு 2லேருந்து ஒரு ஐலாண்ட் மட்டும்தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். உடனே எடுத்தோடனே நம்ம வந்துட்டு குதிச்சு ஓடுற மாதிரி இந்த 3 ஐலாண்டு கவர் பண்ணுறான், இந்த ஐலாண்டு கவர் பண்ணுறான், 7 ஐலாண்டு வரைக்கும்லாம் கவர் பண்ணுவானுங்க. சில பேர் ஃபஸ்ட்டு மொத்தமாகவே கவர் பண்ணிடுவானுங்க. ஃபஸ்ட்டில் எத்தனை ஐலாண்ட் இருக்குது நான் எண்ணி ஒரு 2 நிமிஷம் டைம் போகும் கைஸ்.
ஐ திங்க் 9 to 10 ஐலாண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, 12 வரை கூட போகலாம், 18 வரை கூட போகலாம். 18 வரைக்கும் போக வாய்ப்பில்லை, ஒரு 14-15 ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில கைஸ். ஆனால் தேர்ட் சீல எத்தனை ஐலாண்ட் இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா அது ஒரே ஐலாண்ட்லேயே நம்ம கிட்டத்தட்ட 3 கொஸ்ட் வரைக்கும் வைப்பானுங்க. 2 கொஸ்ட் வரைக்கும் வச்சானுங்க ஃபஸ்ட் ஐலாண்ட்லேயே. அடுத்து ஹாட் அண்ட் கோல்ட்லேயும் 2 கொஸ்ட் ஐலாண்டு. ஆனால் ஃபஸ்ட்டில் ஒரே இடத்துல வந்துட்டு 2 கொஸ்ட் ஐலாண்ட்லாம் இது அப்பர் ஸ்கைலாண்ட்ஸ் கைஸ். அப்பர் ஸ்கைலாண்ட்ஸில் வந்துட்டு 2 கொஸ்ட் ஐலாண்ட் இருக்கும். ஆனால் தேர்ட் சி பற்றி அவ்வளோவா தெரியல. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு செகண்ட் சி முடித்து தேர்ட் சி போயிட்டேன். 1500 லெவல் ரீச் பண்ணிட்டேன் கைஸ் அந்த ஐடியில். ஆனால் தேர்ட் சி போனாலே வெறுப்பாக இருக்குது, எங்கே போகணுன்னே தெரில. மேன்ஷன் வரைக்கும் எப்படியோ கண்டுபிடிச்சி போனால் அங்கேருந்து எப்படா டெலிபோர்ட் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தா அதுவும் எனக்கு புரியல. எங்கே ஐடி ஏரியான்னு பார்த்தா கேஸ்டலில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. கேஸ்டல் கண்டுபிடிச்சி அங்கே போனால் அங்கே நிறைய ஏதோ பைரட் ரைடுன்னு சொன்னாங்க. பைரட் அடிச்சா எனக்கு ஈகிள் ஃப்ரூட் கொடுத்தாங்க ரைஸ். ஈகிள் ஃப்ரூட்டை ஸ்டோர் பண்ண முடியாமல் அங்கேயே கீழே போட்டால் ஒரு ஸ்கிரிப்ட் யூஸர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். எப்படா இந்த ஐலாண்டை முடிப்பண்ணுருக்கு கைஸ். முடிச்சோடனே நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் நம்மளுக்கு கம்மியான லெவல்ஸ் தான் தேவை. இன்னும் 3 இல்லை 2 லெவல் தான் தேவை கைஸ். அடுத்து எனக்கு பிடிக்காத ஐலாண்ட் இது தெரியுமா கைஸ்? இந்த கேம் இந்த ஃபஸ்ட்டிலேயே ஒரு பிவிபி பண்ணுற இடம் இருக்குமே கைஸ், ஒரு பெருசாக. அந்த இடம் எனக்கு சத்தியமாக ரொம்ப பிடிக்காது, பேரே மறந்து போச்சு. அந்த இடத்துக்கே நான் போகவே மாட்டேன் கைஸ் எப்பயுமே. அதாவது நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இப்போ அது பேர் என்ன ஐலாண்ட் அது, ப்ரிசனில் இருக்க 3 பாஸஸையும் அடிச்சிங்கனாலே அதுக்கு அடுத்த ஐலாண்ட் வந்துட்டு தான் அந்த இடம். அந்த இடத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். நான் ப்ரிசன்லேயே அந்த இடத்துல ஏற்ற வேண்டிய லெவலை ஏற்றிட்டேன். அப்படியே சர்வராக தாவி போய் எல்லா பாஸையும் அடிக்கணும் கைஸ். இதுதான் கைஸ் வேலையே. ப்ரிசன்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு ஐலாண்டே பிளாக் பண்ணிட்டு அடுத்த ஐலாண்ட் போயிடலாம். அதுக்கடுத்த ஐலாண்டு என்னன்னு நான் நினைக்கிறேன், இது என்னது மறந்து போச்சு கைஸ். நிறையா ஐலாண்ட் மறந்து போச்சு. நான் செகண்ட் சீலே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஃபஸ்ட் சி பக்கமே வரதில்லை. அதனால் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் சி பக்கமே வரதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே தெரில ஃபஸ்ட் சியில். முன்னாடி மனப்பாடமாக ஃபஸ்ட் சியில் இருக்க ஐலாண்ட்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ நேரமாக ஃபஸ்ட் சிலே ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் சிலே சேட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு மொத்தமாக மறந்தே போச்சு. ஃபஸ்ட் சியில் எத்தனை ஐலாண்ட் இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கேன் கைஸ். அடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான் இருக்கோம், இந்த ஃப்ரூட்டை கிவ்வே பண்ணலான் இருக்கோம். ரைட் பண்ணி தரவங்களுக்கு ஃப்ரீயாக 80 ஃப்ரூட் கொடுக்கலான் இருக்கோம். யார் ரைட் பண்ண ரெடியோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு 80 ஃப்ரூட் ரெடியாக வச்சுருக்கேன். உண்மையாக தர போகிறோம் கைஸ். ஃப்ரீ 80 ஃபார் ரைட் பண்ணி தரவங்களுக்கு. நம்மளுக்கு இப்போ ஐஸ் ஃப்ரூட் எதுவும் கிடச்சா நல்லாயிருக்கும் தாங்க. எப்போ பாரு இதுக்கு மேலே ஏறி குச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், நான் வந்துட்டு உனக்கு செகண்ட் சி ஐஸ் தரேன்றாங்க கைஸ். செகண்ட் சி வந்து நான் இதுக்குள்ள ஐஸ் யூஸ் பண்ணணுன்னு கேட்டால் நான் உனக்கு அவேக்கன் பண்ணி தரேன் செகண்ட் சி சொல்கிறாங்க கைஸ். எனக்கு எதுக்குடா வேணும் செகண்ட் சியில்? நான் ஏதாவது புது ஃப்ரூட் ட்ரை பண்ணுவேன்டா. மித்திக்கல் வந்துட்டு செகண்ட் சியில் நான் இந்த ஃப்ரூட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். கிராவிட்டி ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆவலுடன் இருக்கேன். ஏன்னா அது ரீஒர்க் ஆகிருக்குல்ல. அடுத்து நம்ம கண்ட்ரோல் ஃப்ரூட்லாம் ரீஒர்க் ஆச்சுன்னா அதுக்கு வந்துட்டு வேல்யூவே அதிகமாயிரும். இப்போ வெறும் இந்த கிராவிட்டி வந்துட்டு சரியான மொக்க ஃப்ரூட்டு, அதுவே வேல்யூ 65 மில்லியன் கொண்டு போனானுங்கன்னா இதுக்கு அப்படி இப்படி பார்த்தா ஒரு கேஸ் வேலையே தாண்டிடும். ஒரு 80 மில்லியன் கொண்டு போயிடுவானுங்க கைஸ். 80 மில்லியன்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னா சூப்பர் தான், நம்ம தான் எல்லாமேன்னு இருக்கலாம். 80 மில்லியன்லாம் எவ்வளோ மில்லியன்? அது வந்துட்டு வேல்யூ வைஸ் பார்த்தா அது கம்மி தான். கிட்ஸனே வேல்யூலாம் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு? ஐ திங்க் 235 மில்லியன் நினைக்கிறேன் கிட்ஸனே. ஆனால் எனக்கு 80 வேல்யூ தெரியும்.
135 தான் எட்டி வேல்யூ. எனக்கு ட்ராகன் வேல்யூவும் தெரில. அடுத்து புத்தா வேல்யூ வந்துட்டு 10 மில்லியன் கைஸ். 10 மில்லியன் 10 மில்லியன் வச்சுட்டு என்னடா பண்ண முடியும்? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.